ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மனோகர் வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே அப்படிங்கிற மாதிரியும், ஆனந்தியும் அவங்க ஒய்ஃப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு ரூமுக்குள்ளார வீரா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இப்படி தூங்குறாங்க அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. இப்போ பார்த்தா அவங்க அப்பா வராங்க. என்ன அதுன்னு கேட்கும்போது தூங்கினா தூங்கட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்தி இப்போ ஒய்ஃப் எல்லாம் எங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தியும் அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இப்போ ஆனந்தி வந்து நான் ரூமுக்கு போகிறேனுங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்பயே மனோகருக்கு ஒரு மாதிரி சந்தேகம் தான். இப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மாத்திரை போட்டு கொடுத்த வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது இந்த மாதிரி மசாலா பால் வேணுமா அப்படிங்கும்போது மனோகர் அப்பா ஆளை விடுமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. அடுத்து குமரன் வீட்டை காட்டுறாங்க. குமரன் வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி அகிலாவும் உட்காந்துருக்காங்க. இப்போ குமரனும் அவங்க அப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயமும் அங்கே ஆனந்தியை சந்தித்த விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஆனந்தியா அப்படின்னு பேசும்போது இப்போ குமரனோட அப்பாவுக்கு அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமரன் பார்த்தோன்னா அப்பப்போ ஆனந்தியை பற்றி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்க அகிலாவுக்கு இப்போ மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்துடுது. சரி, அந்த புடவையில் டிசைன் பண்ணதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி எப்பயும் கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க அப்பா அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அகிலா வந்து இப்போ குமரனை நல்லா கிண்டல் பண்ணி விடுறாங்க. குமரன் வந்து அப்படியே அது இல்லை இது இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. அடுத்து அவங்க அப்பா மாத்திரைலாம் போட்டுட்டு தானே தூங்குவார், அப்பயுமே தூங்க மாட்டார்ல, ஆனால் அவங்க அப்பா அப்படியே தூங்கிடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ குமரனோட அம்மாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். இப்போ ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அப்படியே வாயார புகழ்கிறாங்க. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷனலாக பேசுகிறாங்க. வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்காங்களாமே, நானும் உன்னைய சாப்பிட கூப்பிட்றேன், கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தியும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ குமரனோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து குமரன் பார்த்தோம் அப்படின்னா அந்த சுடிதார் சாலில் இருந்துச்சுல அந்த குஞ்சம் அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் செம்ம காமெடி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் வந்து கோட்டி உட்காடுறாங்க. கோட்டி உட்காந்ததுக்கப்புறம் அவன் குமரனை போட்டு கலாய்னு கலாச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்திங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீ பெரிய ஒரு லவாங்ஸில் இருக்கிற, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிண்டல் பண்ணி சரியான வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சொல்லிவிட்டு அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் பண்ணுற அந்த காமெடிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ குமரன் வந்து இவன் என்னென்னமோ சொல்கிறான், நம்மளை குழப்பி விட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் அந்த குஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும். அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சுவாரஸ்யமான ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ப்ரொமோ எதுவும் வந்துச்சுன்னா டுமாரோ ப்ரொமோ பேசலாம். அப்படி இல்லைன்னா ஆனந்தி நாளைக்கான எபிசோடில் குமரன் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. பார்க்கலாம் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.